Hello all, welcome to KNACK study. Case studyல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா most important topic related to exam தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா types of question asked in an exam. உங்களோட எக்ஸாம்ல வந்து என்ன டைப்ஸ்ல எல்லாம் வந்து கொஸ்டின் கேக்குறாங்க அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் கொஸ்டின். டைரக்ட் கொஸ்டின்ல வந்து ஒரு டாபிக்ல இருந்து டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்க. அது என்ன டைரக்ட் கொஸ்டின். அண்ட் இன்டைரக்ட் கொஸ்டின்னா ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அது என்ன இன்டைரக்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட்னா ஏ அண்ட் பின்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா எது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் என்ன ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன். அசர்ஷன் அண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அசர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அசர்ஷன் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த அசர்ஷனுக்கு ரிலேட்டடா என்ன இந்த ரீசன் இருக்கா அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும். அதுதான் என்ன அசர்ஷன் அண்ட் ரீசன். ஓகேவா. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அது என்ன ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அண்ட் இந்த கொஷின் பேட்டர்னோட டைப்ஸ்ல வந்து எத்தனை இருக்கு? 5 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட், இன்டைரக்ட், ஸ்டேட்மெண்ட், அசர்ஷன் அண்ட் ரீசன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா. இந்த 5 டைப்ஸ் தான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. டைரக்ட்னா என்ன? டைரக்ட்னா வந்து டாபிக்ல இருந்து டைரக்டா கேட்பாங்க. அதான் டைரக்ட். இன்டைரக்ட்னா வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட்னா ஏ அண்ட் பின்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து எது கரெக்ட் இல்லைன்னா எது வந்து ஃபால்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் அசர்ஷன் அண்ட் ரீசன்னா என்னன்னா ஒரு அசர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அசர்ஷன் வந்து ட்ரூவா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த அசர்ஷனுக்கு ரிலேட்டடா தான் என்ன இந்த ரீசன் இருக்கான்றதையும் கண்டுபிடிக்கணும். அதான் அசர்ஷன் அண்ட் ரீசன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா. ட்ரூ ஆர் ஃபால்ஸான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 5 டைப்ஸ் தான் என்ன அவங்களோட கொஷின் பேப்பரோட டைப்ஸ். ஓகேவா. கொஷின் வந்து இந்த மாதிரி டைப்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு கேட்பாங்க உங்களோட ப்ரிலிமினரி எக்ஸாம்ல. அண்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம்ல வந்து என்ன மாடல்ல கேட்பாங்க? அப்ஜெக்டிவ் டைப்ல தான் வந்து கேட்பாங்க. ஓகேவா. அப்ஜெக்டிவ் டைப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் கீழே என்ன 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏ, பி, சி, டின்னு சொல்லிட்டு இதுல வந்து எது வந்து பெஸ்ட் ஆப்ஷன்றத நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா. அதுதான் என்ன அப்ஜெக்டிவ் டைப். அப்ஜெக்டிவ் டைப்ல வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து எது பெஸ்ட் ஆப்ஷன்றத நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அதுதான் என்ன அப்ஜெக்டிவ் டைப். ஓகேவா. அண்ட் மொத்தமா வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 கொஸ்டின்ஸ்ல நம்ம வந்து 145 பிளஸ் கொஸ்டின்ஸை வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணனால என்ன நம்ம வந்து இந்த எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். 200 கொஸ்டின்ஸ்ல 145 பிளஸ் கொஸ்டின்ஸை வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணாலே இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஈஸியா நம்ம கிளியர் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். ஓகேவா. இப்போ வந்து நம்ம எந்த சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலுமே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேவா. ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருந்து 175 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுடைய ப்ரிலிமினரி எக்ஸாம்ல. ஓகேவா. ப்ரிலிமினரி எக்ஸாம்ல வந்து 175 கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருந்து கேட்பாங்க. அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில இருந்து கம்பல்சரி 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. டோட்டலா எவ்வளோ 200 கொஸ்டின்ஸ். ஓகேவா. அண்ட் இதுக்கு வந்து எத்தனை ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ். உங்களோட எக்ஸாம் டியூரேஷன் வந்து 3 ஹவர்ஸ். ஓகேவா. அண்ட் எவ்வளோ மார்க்குக்கு நீங்க இந்த எக்ஸாம் எழுதுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ். 300 மார்க்ஸ்க்கு வந்து எக்ஸாம் எழுதுறோம். அண்ட் எக்ஸாம் வந்து 3 ஹவர்ஸ். ஓகேவா. எந்த சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலுமே 175 ஜென்ரல் கொஸ்டின்ஸ். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு மட்டும்தான் வந்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். 175 ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேவா. ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருந்து 175 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில இருந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இதுதான் என்ன உங்களுடைய எக்ஸாமோடைய கொஸ்டின் பேட்டர்ன். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம். ஓகேவா. எக்ஸாம்ல வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு, எவ்வளோ மார்க்குக்கு எழுதுறோம், அதுக்கப்புறம் எத்தனை மணி நேரம் எழுதுறோம், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ பார்த்தோம். அண்ட் இப்போ என்ன பார்க்க போறோம்னா சிலபஸ்ல. ஓகேவா. நம்மளோட ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸ்ல இருக்கிற 10 யூனிட்ஸ். அந்த 10 யூனிட்ஸ்ல இருந்தது ஒவ்வொரு யூனிட்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றத வந்து ஒரு அனலைசஸா வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் சயின்ஸ்ல வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அண்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல வந்து 15 கொஸ்டின்ஸ். ஜியாகிரபிலையுமே 15 கொஸ்டின்ஸ். அண்ட் ஹிஸ்ட்ரிலையும் என்ன 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அண்ட் பாலிட்டி
பாலிட்டியில வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்குதா. இந்த பாலிட்டியை மட்டும் நம்ம ஒன்ஸ் படிக்கும் போதே வந்து என்ன ஒரு கான்சென்ட்ரேஷனோட கரெக்டா கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்து படிச்சிடணும். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இது வந்து இந்த எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாம்ஸுமே என்ன இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எக்கானமில இருந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதுல இருந்து என்ன பண்றாங்க 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அண்ட் தமிழ்நாடு ஹிஸ்டரி இது வந்து ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேவா, ரிலேட்டட் டு ஆர் எக்ஸாம். நம்ம எக்ஸாம்க்கு என்ன இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்குறாங்க 40 கொஸ்டின்ஸ். அதனால இந்த டாபிக்கை படிக்கும் போது ஒரு கான்சன்ட்ரேஷனோட படிக்கும். அடுத்து வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபைனலா வந்து நான் சொன்ன மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஓகேவா, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டில இருந்து கம்பல்சரி 25 கொஸ்டின்ஸ். ஓகேவா, இதுதான் வந்து உங்களுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய 10 யூனிட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு யூனிட்ஸ்ல இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்றது நம்ம இப்போ பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஜென்ரல் சயின்ஸ்ல வந்து 20 கொஸ்டின்ஸ். ஓகேவா, அண்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல வந்து 15 கொஸ்டின், ஜியோகிராஃபிலையும் 15 கொஸ்டின், ஹிஸ்ட்ரியிலுமே என்ன 15 கொஸ்டின் கேட்குறாங்க, பாலிட்டியில வந்து 25, அண்ட் எக்கனாமில வந்து 15 கொஸ்டின், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லயுமே 15 கொஸ்டின், அண்ட் தமிழ்நாடு ஹிஸ்டரியில இருந்து 40 கொஸ்டின்ஸ், அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அதுல இருந்து 10 கொஸ்டின், ஆப்டிடியூட்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ். ஓகேவா, அண்ட் இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்ல வந்து என்ன மாதிரி வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். ஓகேவா, இப்போ நம்ம இந்த அனாலிசிஸ் பார்த்ததால நமக்கு என்ன ஒரு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். இந்த யூனிட்ல இருந்து இந்த எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, எதுக்கு வந்து நம்ம வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எதுக்கு வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றது வந்து நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த சார்ட்டை வந்து பார்த்தோம். ஓகேவா, நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய 6th to 12th புக்ல வந்து எந்தெந்த கிளாஸ் புக்ல எந்தெந்த டாபிக் இருக்கு அதை எப்படி படிக்கலான்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.